பாபா தானே ஒரு சத்புருஷராகவும் மற்றவர்கள் வணங்கும் வழிபாட்டு கடவுளாக இருந்தாலும் தனது கரங்களால் சீரடியிலுள்ள கோயில்களை புனரமைத்தார் என்றும் வழிபாடுகள் தொடர்ந்து நடக்க வலியுறுத்தினார் என்றும் சச்சரிதத்தில் படிக்கிறோம். பாபா தானே வழிபடும் கடவுள் நிலையில் இருந்தும் பக்தர்கள் வழக்கமாக வழிபட்டு வந்த தெய்வ ஆராதனையை தவிர்ப்பதை விரும்பவில்லை. அவ்வாறு செய்த பக்தர்களை அவர் கடிந்து கொண்டார். ஒரு பக்தரிடம் உங்கள் முன்னோர் வழிபட்ட கல்களையும் நாணயங்களையும் தொடர்ந்து வழிபடுவீராக என்று கூறி மறக்கப்பட்டு இருந்த வழிபாட்டை தொடர செய்தார். சாமா தனது தாயார் வனியிலிருந்த சப்த சிருங்கி தேவிக்கு வேண்டிக் கொண்டு மறந்து விட்டதை நினைவுபடுத்தி வேண்டுதலை அதே கோயிலுக்கு செலுத்த செய்தார். தன்னை சாமா தாங்கள்தான் எனக்கு எல்லாம் என்று கூறியபோதும் அதை ஏற்க மறுத்தார். தனது பக்தரான நானா சந்தோர்கரிடத்தில் பாபா கோபித்துக்கொண்ட சம்பவத்தையும் கூறலாம். ஒருமுறை தன்னை தரிசிக்க வந்த நானாவை பாபா கோபித்து பல வருடங்களாக தன்னுடன் தொடர்பில் இருக்கும் நானா எவ்வாறு இந்த தவறை செய்தார் என கேட்டார் பாபா. எந்த தவறு என நானாவுக்கு விளங்காமல் போனபோது கோதாவரியை கடந்த நடந்தது என கேட்டார் பாபா. தத்த பக்தரான பினிவாலே என்பவர் கோதாவரி கரையில் இருக்கும் தத்தர் ஆலயத்தை வணங்கி விட்டு செல்லலாம் என கேட்டார். திரும்பி வரும்போது தரிசித்துக் கொள்ளலாம் என கூறி சீரடி வரவேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக இங்கே வந்துவிட்டேன். வரும்போது கோதாவரியில் குளிக்கும் போது பெரிய முள் எனது பாதத்தில் குத்தி சதைக்குள் ஏறிவிட்டது. மிகுந்த அவஸ்தைப்பட்டு அதை பிடுங்கினேன். பிறகு இங்கு வந்து விட்டேன் என்றார். பாபா அவரை கண்டித்தார். இந்த அவசரம் உனக்கு உதவாது. தரிசனம் செய்வதை புறக்கணித்துமைக்காக உமக்கு இந்த முறை லேசான தண்டனை வழங்கிய வணக்கத்திற்குரிய தேவரான தத்தர் எந்தவித முயற்சியும் நீ செய்யாமல் உமக்கு தரிசனம் தர காத்துக்கொண்டிருந்தபோது அவரை புறக்கணித்துவிட்டு இங்கு வந்ததால் நான் மகிழ்ச்சி அடைவேனா என்ன என கேட்டார் பாபா.